ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம லில்லி பவுண்டில் பூத்த பூ. இதில் இப்போ நம்ம என்னென்னா, இது வந்து சீட் பாடுன்னு சொல்லுவாங்க. பூத்து 3 நாள் கழித்து அதுவே வந்து தண்ணிக்குள்ளே முழுகிடும். பார்த்திங்கன்னா மொக்கு மாதிரியே தான் இருக்கும், ஆனால் அது மொக்கு கிடையாது. மொக்குக்கும் இந்த சீட் பாடுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா, மொக்கு வந்து கொஞ்சம் மேலே நோக்கி வரும். ஒன்ஸ் அது 3 நாள் பூத்து முடிஞ்ச உடனே அந்த சீட் பாடு வந்து தண்ணிக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதை வச்சே நம்ம அது சீட் பாடா இல்லை மொக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். நிறையா செடி இதில் முளைஞ்சிருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் அடுத்தது ஏதாவது ஒரு வாங்கி மாற்றிடணும். இப்போ இந்த சீட் பாடு வந்து பார்த்திங்கன்னா அதிலே கொட்டி அதிலே சின்ன சின்ன செடிகள் நிறையா முளையும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து காய்ந்த அந்த சீட் பாடு தான். பக்கத்தில் இந்த மாதிரி பூத்து முடிஞ்சதில் நான் ஒரு 3 எடுத்து இந்த மாதிரி காய வச்சுருக்கேன். அதில் குட்டி குட்டியாக இந்த மாதிரி இந்த சின்ன சின்னதாக முட்டை மாதிரி இருக்குது இல்லையா, அதெல்லாம் தான் நம்ம அல்லி செடியின் விதைகள். இது எந்த கலருன்னு தெரில, வேறு ஏதாவது ஒரு பாட்டில் தான் இந்த போடுறதுக்காக நான் சேர்த்து வச்சுருக்கேன். அப்போ பார்த்திங்கன்னா அந்த நான் சீட் பாட் காமிச்சேன்ல, அதை நம்ம இப்படி எடுத்தும் சேகரித்து போடலாம், இல்லை அதுலேயே தண்ணியிலையும் அது நிறையா மல்டிபிள் செடிகள் உருவாகும். நான் இந்த மாதிரி போட்ட சீட் பாடு எவ்வளோ குட்டி குட்டியாக அழகாக செடி முளைஞ்சிருக்குன்னு காமிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி